ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்காக 3000 விண்ணப்பங்கள் வந்திருப்பது பிசிசிஐக்கு சவாலை கொடுத்துள்ளது. அதில் பல விண்ணப்பங்கள் போலியானவை. இதன் பின்னணியை பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளரான ராகுல் டிராவிடின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் நடைபெறும் T20 உலகக்கோப்பையே அவரது கடைசி தொடர். இதனால் அடுத்த தலைமை பயிற்சியாளரை தேர்வு செய்யும் பணியில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இறங்கியுள்ளது. தலைமை பயிற்சியாளராக விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என கடந்த 13ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி மே 27ஆம் தேதியுடன் விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் 3000 விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. இதில் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான மகேந்திர சிங் தோனி, சச்சின் டெண்டுல்கர், ஹர்பஜன் சிங் ஆகியோரின் பெயர்களுடன் போலி விண்ணப்பங்களும் பிசிசிஐக்கு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல அரசியல் கட்சித் தலைவர்களான பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா ஆகியோர் பெயர்களிலும் போலியான விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. கூகுள் ஃபார்ம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டதால் எது உண்மையான விண்ணப்பங்கள், எது போலியானவை என்பதை கண்டறிவது கடினமான பணியாக இருக்கும். எனவே விண்ணப்பங்களை பிரிப்பதில் சற்று கால தாமதம் ஏற்படும் என பிசிசிஐ நிர்வாகிகள் கூறுகின்றனர். பிசிசிஐ சந்திக்கும் இப்பிரச்சினை முதல் முறையானது அல்ல. கடந்த முறையும் இதே முறையில்தான் பயிற்சியாளருக்கான தேர்வு நடைபெற்றது. அப்போது 5000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தன. அதில் பல்வேறு போலி விண்ணப்பங்கள் இடம்பெற்றிருந்தன. இருப்பினும் தேசிய கிரிக்கெட் அகாடமி தலைவராக இருந்த ராகுல் டிராவிட் தேர்வு செய்யப்பட்டதால் பல்வேறு குழப்பங்கள் தவிர்க்கப்பட்டன. நடப்பாண்டு எப்படி இருக்கும் என்பது வரும் நாட்களில்தான் தெரியவரும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானம். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.